ஹலோ விவோஸ், நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஐபிஎல் 2025 சிஎஸ்கே டீம் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களையும் தற்போது அணியினுடைய நிலவரங்களை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றதையும். மேலும் சிஎஸ்கே அணியினுடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அணியினுடைய வெற்றியானது பூர்த்தியாகுமா அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஐபிஎல் 2025 ஆண்டினுடைய சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நோக்கி போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த ஒரு நிலையில் தற்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொடர் பார்த்திங்கன்னா பாதி கட்டத்தை கூட நெருங்காத நிலையில் சிஎஸ்கே அணியினுடைய கதையே இப்போ முடிய போகுதுங்க. அதாவது தொடர் இன்னும் நிறைய இருக்குது, இருந்தாலுமே கூட இவர்களுடைய நிலைகள் தான் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 6 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. இருந்தாலுமே கூட இவங்க 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் தோல்வியை தாங்க தழுவியிருக்காங்க. இன்னும் சிஎஸ்கே அணிக்கு பார்த்திங்கன்னா 8 போட்டிகள் தான் எஞ்சி இருக்குது. இந்த 8 போட்டிகளில் சிஎஸ்கே கட்டாயமாக 7 போட்டிகளில் வெற்றி பெற்றே ஆகணும். அப்படி இவங்க வெற்றி பெறலை அப்படிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் மிகப்பெரிய சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா செய்ய முடியாத ஒரு காரியம் அப்படிங்கிறது சிஎஸ்கே அணிக்கே தெரியும். ஆரம்பத்தில் இருந்தே இவங்க ஏதாவது 2-3 போட்டிகள்லையாவது வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது நம்பிக்கையோடு இருந்திருக்கலாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியை தான் தழுவியிருக்காங்க. அதாவது இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய இந்த 8 போட்டிகளில் சிஎஸ்கே 7 போட்டிகளில் வெற்றி பெற்றே ஆகணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய விஷயம் எல்லாமே கதம் தான். ஏன்னா சிஎஸ்கே அணியில் பல பிரச்சனைகளானது இருக்குது. அது என்ன அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினா மட்டும்தான் இவங்களால வெற்றியே பெற முடியும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முக்கிய காரணமாக பிளம்மிங் ருதுராஜ் சிங் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிளம்மிங்க்கும் ருதுராஜ் சிங்க்கும் என்ன தான் அப்படி ஒரு விஷயமானது நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தொடரில் அணி இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நல்லபடியாக விளையாடினா மட்டும்தான் அந்த டீம் வெற்றி பெறணும். இருந்தாலுமே கூட இந்த சிஎஸ்கே டீமில் இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ரொம்பவே இளம் வீரர்களாக இருக்காங்க. அவங்கள நம்பி இப்படி ஒரு பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பேசப்பட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன தான் இவங்க தோல்வியை தழுவிட்டு இருந்தாலுமே ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ருத்ராஜுக்கு பதிலாக தோனி அவர்களே களமிறங்கியிருக்காரு. இருந்தாலும் தோனியே அந்த டீமுக்கு வந்தாலுமே கூட ரசிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னுமே மேலலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தோனியால் கூட இந்த டீமை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் எல்லாம் கூட வந்திருக்குங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்களை தோனி அவர்கள் செய்ய போகிறாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த 7 போட்டிகள் அவங்க வெற்றி பெறுவாங்களா, அவங்களுடைய நிலைத்தன்மையை காட்டுவாங்களா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பிளம்மிங் பயிற்சியாளராக இருக்கும் பொழுதே அவர் மீது பெரிய குற்றச்சாட்டானது ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அஸ்வின் தன்னுடைய யூடியூப் சேனலில் பெயரை குறிப்பிடாமல் ஒரு புகாரை சொல்லியிருந்தார். ஒரு அணியில் ஒரு பயிற்சியாளர் தொடர்ந்து தங்களுடைய நாட்டு வீரர்களை மட்டுமே தேடி தேடி ஏலத்தில் வாங்கிறதாகவும் மேலும் அவங்க சரியாக விளையாடவில்லை அப்படின்னாலுமே கூட தொடர்ந்து அணியில் வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இதனால தான் அந்த அணி தோற்பதாகவும் அவர் கூறியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் எப்பவும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அவர் வேறு யாரையும் சொல்லலைங்க, பிளம்மிங்கை தான் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது அப்போது இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூறினாங்க. இருந்தாலுமே கூட இப்போவும் அதே தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா கான்வே, ரச்சிதன், ரவீந்திரா, ட்ராலர் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணியினுடைய 4 நியூசிலாந்து வீரர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் அப்போதும் இருந்திருக்காங்க. தற்போது கூட ரவீந்திரா அணியில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் தொடர்ந்து சரியாக விளையாடவில்லை. இருந்தாலுமே அவர் 2 சீசன்களில் வெறும் 2 ஆட்டங்களில் மட்டும்தான் அதிரடி காட்டியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரச்சின் ரவீந்திரா T20 போட்டிகளுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு அவரை நீக்கி இருக்கணும் இல்லையா. ஆனால் அவரை நீக்காமல் அவரை ஏன் தொடர்ந்து சிஎஸ்கே அணி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பிளம்மிங்குடைய செயல் தான் அப்படின்னு குற்றச்சாட்டில் வெளிவந்திருக்குங்க. ரச்சின் ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நடப்பு சீசனில் அவர் ஒரு முறை கூட பந்து வீச்சலை அப்படின்றது தான்
குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு வீரர் வந்து இருக்கும் பொழுது எப்படி அந்த அணியானது வெற்றி பெறும் அப்படின்றத தான் ஒரு கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்படி பேட்டிங்கில் இருக்கக்கூடிய பிரயோஜனமே இல்லாத ஒரு வீரரை எதற்காக அணியில் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தாங்க அடுத்தடுத்து வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் சிஎஸ்கே அணியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட வேண்டிய வீரர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அடுத்ததாக பார்க்குறது ராகுல் திரிபாதி தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஃபார்ம்லேயும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அணியில் இருந்து இவரை வந்து கண்டிப்பாக வந்து துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ இதற்கு பிறகு நடைபெற்ற எந்த ஒரு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் கூட அவர் பெரிதாக வந்து ரன் வந்து குவிக்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஏலத்தில் ராகுல் திரிபாதியை ஏன் வந்து இவங்க வாங்குறாங்க அப்படின்றதே இன்னுமே வந்து புரியாத ஒரு புதிராக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே கூட ராகுல் திரிபாதி தொடர்ந்து மோசமாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது பந்தை பார்த்து ரன் அடி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பந்து வரத்துக்கு முன்னாடியே இவர் வந்து டான்ஸ் ஆடிடுறாருங்க. களத்தில் கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கையே இல்லை. தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவரை அழைத்து வந்து சிஎஸ்கே அணி அதுவும் சேம்பாக்கம் ஆடுகளத்தில் விளையாட விடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராகுல் திரிபாதியை நம்பி சிஎஸ்கே அணி ஏமாந்து விட்டது அப்படிங்கிறது தாங்க உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி இந்த ஒரு தருணத்தில் ராகுல் திரிபாதிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியாது அவர் அணியை விட்டு துரத்திட்டு வேறு ஒரு புதிய வீரரை வாங்கினாங்கன்னா கூட சிஎஸ்கே அணி நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிரித்திருக்கக்கூடியவர் அப்படின்னா தீபக் ஹூடா தாங்க. இந்த தீபக் ஹூடா சிஎஸ்கே அணி வந்தபோது ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக வந்து இருந்தவர் தான். ராபின் உத்தப்பா, ரஹானே போன்ற வீரர்களுக்கு எப்படி சிஎஸ்கேவானது மறுவாழ்வு கொடுத்துருக்கோம் அதே போல தாங்க தீபக் ஹூடாவிற்கும் மறுவாழ்வு சிஎஸ்கே கொடுக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. அதாவது மறுவாழ்வை சிஎஸ்கே கொடுக்கும் அப்படின்னு ரசிகர்களே வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கோபுரத்தில் இருந்த சிஎஸ்கே அணியை நடு தெருவுக்கு வந்து இழுத்து வந்து விட்டுட்டாரு தீபக் ஹூடா. இந்த தீபக் ஹூடாவுக்கு பேட்டிங் அப்படிங்கிறது சுத்தமாகவே வந்து தெரியலைங்க. இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் தீபக் ஹூடாவை எமோட் வீரராக சிஎஸ்கே அணி வந்து களமிறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் அவர் சிஎஸ்கேவுக்கு இம்பேக்ட் கொடுக்காம எதிரணிக்கு தாங்க இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காரு. வெறும் பார்த்தீங்கன்னா 4 ரன் எடுத்துகிட்டு இந்த 4 பந்துகளை மட்டுமே இவர் எதிர்கொண்டு டக் அவுட் ஆகி வெளியே இருக்காருங்க பாருங்கள். இதனால் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா 16 ரனாவுக்கு வாய்ப்பு தர முடியாமலே வந்து போயிருச்சு. ஸோ இதன் காரணமாக தீபக் ஹூடாவையும் அணியை விட்டு நிச்சயமாக வந்து வெளியே துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி அவரை வெளியே துரத்தினா மட்டும்தான் சிஎஸ்கே அணி உருப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் பிளம்பிங் தற்போது அவுட்டேக் ஆகிட்டார் அப்படின்னாலுமே கூட இந்த ஒரு நிலையில் இந்த 4 வீரர்களை வந்து நிச்சயமாக அணிலேருந்து வெளியே எடுக்கணும். 15 ஆண்டுகளுக்கு மேலே அவர் பயிற்சியாளராக இருக்கிறாரு. அதனால் இவருடைய காலம் இப்போ வந்து அதே மாதிரி இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உணர்ந்து சிஎஸ்கே அணியும் புதிய பயிற்சியாளர்களை எல்லாம் நியமிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து எப்போ வந்து எடுத்துக்கிட்டு நடத்த போகிறாங்க அப்படின்னே தெரியலங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா முழுக்க இளம் வீரர்களை நம்பி இனி பரிசோதனை முயற்சியில் வந்து ஈடுபடணும் அப்படின்னும் இந்த சீசன் வந்து போயிடுச்சு. பட் அடுத்த சீசனாவது தப்பிக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி பல அதிரடி மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சிஎஸ்கே அணி 2020ஆம் ஆண்டு படும் தோல்வியை வந்து தழுவி இருந்ததோ ஸோ இப்படி 2020 படும் தோல்வியை தழுவிய நிலையில் கடைசி 3 போட்டிகள் மட்டுமாவது ருத்ராஜ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்டாருங்க. அரை சேதம் அடித்தார். அதுக்கப்புறம் தான் இவர் சிஎஸ்கேனுடைய ஒரு முக்கிய வீரராகவே வந்து மாறினார் அப்படின்னு சொல்லணும். அதே போல தான் இப்போவும் சிஎஸ்கே அணி இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விளையாட்டுமே தெரியாமல் அவர்களை வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே வந்து கிடையாது. ஜூனியர் வீரர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களால வந்து நம்மளுடைய அணியை வந்து வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மாற்றணும். அப்படி ஒருவேளை நீங்கள் எதுவும் மாற்றலை அப்படின்னா கூட பரவாயில்லை, எந்த ஒரு விஷயத்த மட்டுமாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் சிஎஸ்கே அணி வெற்றி பெற முடியுங்க.
அதாவது ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இந்த 3 வீரர்களை மட்டுமாவது துரத்திட்டு காயமடைந்த ருத்ராஜ்க்கு பதிலாக வேற யாராவது புதிய வீரரை அணிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் செய்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். கூடவே இந்த 3 வீரர்கள் வெளியனுப்புறதில் உங்களில் யாருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோட எப்போதும் இணைந்திருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் பார்க்கலாம்.